பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மே 4ஆம் தேதிக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டம் யார் கைக்கு போக போகுது? அது வரைக்கும் அதிமுக கோட்டையா தான் இருந்தது. இந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் திமுக கோட்டையா மாறப்போகுது அப்படின்னு தான் சுட 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 விவாத நிகழ்ச்சிகள் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இந்த விதத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கு அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடும் போது பல சர்ச்சைகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. கரூரை விட்டு எதுக்குப்பா அவர் கோயம்புத்தூருக்கு வராரு? கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ இதனால பயந்து போயிட்டு என்ன பண்றாரு, கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு எதிர்கட்சியில இருக்கிற பல பேர் என்ன பண்ணாங்க, கருத்துக்களை முன் வச்சாங்க, குற்றச்சாட்டும் பண்ணாங்க. ஆனா அவங்க குற்றச்சாட்டு பண்றது ஒரு விதத்துல நியாயமா இருந்தாலும் பின்னாடி இருந்து பார்க்கணும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கதி கலங்கி இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோயம்புத்தூர் வந்ததுனால ஒரு பயத்துல இவங்க பிதற்றுறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க 2021 தேர்தல் நடக்கும்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம் அதிமுக கோட்டையாவே இருந்தது. திமுக அந்த இடத்துல அவ்வளவும் என்ன பண்ணல, இடங்களை பெறல. சோ ஒட்டுமொத்தமா கோயம்புத்தூர் மாவட்டம் அதிமுக கண்ட்ரோல்ல தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்த தேர்தல்ல அப்படி இருக்கக்கூடாது. கோயம்புத்தூர் மாவட்டத்துல அதிமுக கூடிய வீழ்த்தி திமுக கூடி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காகவே செந்தில் பாலாஜியை உள்ள அனுப்பி இருக்கிறார். செந்தில் பாலாஜி வரவுனாலதான் இங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் எல்லாருமே என்ன பண்ணாங்க, கதி கலங்கி போயிருந்தாங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜி உள்ள வந்துட்டு நம்மள எல்லாம் வீழ்த்திட்டு அங்க திமுக கூடிய பறக்க விட்டா நம்ம கதி என்னப்பா வருது அப்படின்ற ஒரு அச்சம் தான். ஏன்னா செந்தில் பாலாஜி போருகிற இடத்துல எல்லாமே அவர் பாத்தீங்கன்னா வெற்றி வகையை தான் சூடுகிறார். அது அதிமுகவில் இருக்கும் போதும் சரி, திமுகவுக்கு வந்த போதும் சரி, எல்லா இடத்துலயும் வெற்றி வாகை சூடிருந்தாரு. எப்பவுமே கொங்கு பெல்ட் அப்படின்றது அதிமுக கோட்டையாவே இருந்தது. ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு முதற்கொண்டு எல்லா நிர்வாகிகளும், இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இங்க வந்தாங்க. வந்த பிறகு அது திமுக கோட்டையா மாறி இருக்கு. கடந்த தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அது எந்த அளவுக்கு பலிச்சுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். சோ இந்த தேர்தல்ல ஒட்டுமொத்தமா கொங்கு பெல்ட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் திமுக பக்கம் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா என்ன பண்ணாரு. இப்போ முத்துசாமி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு போட்டாரு. நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்துருங்க செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல இருந்து தூக்கி என்ன பண்ணாரு, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆல்ரெடி அங்க பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு கோயம்புத்தூர் மாவட்டத்துல. இந்த தடவை அவர் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் பார்க்கணும். பொதுவா சென்னைக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டில் நீங்க வளர்ந்துட்டு வர ஒரு மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கோயம்புத்தூர் மாவட்டம் தான். சென்னையில் எந்த அளவுக்கு உள்கட்டமைப்பு இருக்கு, அது மாத்திரம் இல்லாம பாப்புலேஷன் இருக்கு, நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்களேன், டிட்டோவா அப்படியே கோயம்புத்தூர்ல இருக்கும். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கு. குறு சிறு தொழில், பெரிய நிறுவனம், எல்லாமே தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கிற மாவட்டம் அது கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த தொழில் நிறுவனங்கள் அமைப்புகள் கிட்ட எஸ்பி வேலுமணி சரியா கையாளல. ஏன்னா தேர்தல் அறிக்கை அப்படின்றது பொதுவா ஒவ்வொரு கட்சியில இருந்து என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. ஆனா குறிப்பா ஒரு சில வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதி நலன் கருதி ஒரு சில தேர்தல் அறிக்கையை அந்த வேட்பாளர் சார்பா கொடுப்பாங்க. நான் இந்த இடத்துக்கு எம்எல்ஏ வந்துட்டா இந்த தொகுதியில இருக்கிற இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான எல்லா வாக்குறுதிகளையும் அதிமுக கொடுத்ததா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. நீங்க ஒட்டுமொத்தமா திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக பொதுவா ஒரு விஷயத்த சொன்னாலும் தனிப்பட்ட விதத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுடைய அமைப்புகளை சந்திச்சு டைரக்டா அவரே போனாரு. டைரக்டா அவரே போய் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு நான் எம்எல்ஏவானா இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆனா எஸ்பி வேலுமணி தன்னுடைய அண்ணனையும் தன்னுடைய மகனையும் நம்பி என்ன பண்ணாரு, ஆனா அவங்க சரிபடியா வேலை செய்யல, தொழில் நிறுவன அமைப்புகளை சரியா சந்திக்கல அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் கிரவுண்ட் லெவல்ல இறங்கினார். டைரக்டா அவரே போனார், யாரையுமே நம்பல. அவர் ஒவ்வொரு தொகுதியிலும் போயிட்டு ஒரு பொறுப்பாளர் எல்லா தொகுதிக்கும் அவரே போனார். எல்லா தொழில் நிறுவன அமைப்புக்கும் டைரக்டா போய் சந்திச்சு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சி சில வாக்குறுதிகளை அவர் கொடுத்து நான் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தா திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த விஷயங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த விஷயத்துல அதிமுக கோட்டை விட்டுருச்சு, எஸ்பி வேலுமணி கோட்டையை விட்டுட்டாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பொதுவா எல்லா தொழில் நிறுவனங்கள் என்ன நினைப்பாங்க, நமக்கான ஒரு பிரதிநிதி அங்க
இருந்தாங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டசபையில பேசி நமக்கான உரிமைகளை வாங்கிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜி அவர்கள் 1,00,000 கோடி கிட்ட நலத்திட்ட உதவிகளை வாக்குறுதிகளை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. எல்லா உள்கட்டமைப்புகள், நீங்க சென்னையில இருக்கிற உள்கட்டமைப்புகளை விட பல மடங்கு உள்கட்டமைப்புகள் கோயம்புத்தூர்ல செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறதுனால உள்கட்டமைப்பு வசதியும் பயங்கரமா செஞ்சு கொடுக்குறேன். அப்படி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 கோடி கிட்ட அந்த திட்டங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்குது. இது எல்லாத்தையுமே கதகச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் டைரக்டா வாக்குறுதி கொடுத்ததுனால அந்த வாக்குறுதியை ஏப்பா அந்த ஒரு மினிஸ்டர், முன்னாள் மினிஸ்டர், எம்எல்ஏ கேண்டிடேட் டைரக்டா நம்மள வந்து சந்திக்கிறாரு, அவர் வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. இவரு வேணுமா பையனையும் அண்ணனையும் அனுப்பிட்டு தொகுதிக்கே வராம இதெல்லாம் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், நம்மளை சந்திச்சு என்னென்ன குறைகள் கேட்க மாட்டேன் அப்படின்றத ஒரு எம்எல்ஏ வேணுமா அப்படின்றதான் மக்கள் யோசிக்கிறாங்க. தொழில் நிறுவன அதிபதிகளும் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா இது திமுக கோட்டையா மாறப்போகுது. ஏன்னா எக்ஸிட் போலுக்கு அப்புறம் பல கருத்து கணிப்புகள், ரிப்போர்ட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு. சோ இதுல ஒட்டுமொத்தமா அதிமுக கை இறங்குவதாகவும் திமுக கை ஓங்குற மாதிரியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. சோ இந்த தடவை கோயம்புத்தூர் மாவட்டத்துல பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க திமுக. செந்தில் பாலாஜி செஞ்சிருக்கு. குறிப்பா காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில கூட கிரவுண்ட் லெவல்ல இறங்கி, அதாவது திமுக தொகுதிக்கு எந்த அளவுக்கு செய்யணுமோ அதை விட டபுள் மடங்கு காங்கிரஸ் தொகுதிக்கும் செஞ்சிருக்கிறாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவ்வளவு சீக்கிரமா அவர் ரிட்டர்ன் பண்ணார். கரூர் தொகுதி கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அது திமுகவுக்கு தான் அப்படின்னு. சோ அடுத்த கட்டமா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா தொகுதிகளும் திமுக பக்கம் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அவர் வந்து இறங்கினார். இந்த உடனே என்ன பண்ணாங்க, இவங்க எப்படி டிஸ்ட் வச்சு விட்டாங்க, அங்க கரூர்ல சம்பவம் நடந்துச்சு, அதனால பயந்து போயிட்டு இங்க வராரு, அவருக்கு ஓட்டு போடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சார், கரூர்ல எப்படி அவருக்கு வாக்கு வருது, கோயம்புத்தூர்ல எப்படி வாக்கு வருது, யாருடைய கோட்டையா மாறுது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆக மொத்த இங்க கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி வந்ததுக்கு பல பேருக்கு ஃபீஸ் பிடிங்கிருச்சு. இப்போ இந்த தேர்தல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தை அப்படியே அலேக்கா கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறாரு, திமுக கிட்ட கொடுக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எஸ்பி வேலுமணி இதை கோட்டை விட்டாருப்பா, அதிமுக ரொம்ப அதிருப்தியில இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்தை அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.